வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் பின்னலாடை நகரம், டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகிற நம்முடைய திருப்பூருடைய ஒரு 50 ஆண்டு கால சரித்திரத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை வாழ வைத்திருக்கிறது இந்த திருப்பூர். இந்த திருப்பூர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாக இருப்பதற்கு காரணம், 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருப்பூரிலே தைரியமாக தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய எண்ணத்தையும் செயலாக மாற்றி அமைத்து மக்களின் வாழ்வாதாரமாக பின்னலாடை தொழில்துறை மாத்திரமல்ல, கல்வி சேவையிலும் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து வரக்கூடிய குழுமம் தான் விகாஸ் வித்யாலயா மற்றும் வித்யாசாகர் கல்வி குழுமம். இந்த கல்வி குழுமம் மாத்திரமல்ல, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தனித்துவமான பிராண்ட்ல நம்ம ஆடைகளை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த கனவை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எண்ணத்திலே கொண்டு வந்து அதற்கு தகுந்த கடுமையான முயற்சிகள் எடுத்து உழைப்பின் மூலமாக உன்னத நிலையை அடைந்திருக்கிறவர் தான் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு ஆண்டவர் ராமசாமி அவர்கள். 2 பரிமாணங்களிலே அவர் பயணிக்கிற அந்த வாழ்க்கை பயணம், சேவை பயணம், இவையெல்லாம் நேயர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நேரம் கேட்டிருந்தோம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே அண்ணன் ஆண்டவர் ராமசாமி அவர்கள் நம் மத்தியில இருக்கிறாங்க. வாங்க, எப்படி அவர் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவி காட்டன் வேஷ்டிகள் சட்டைகளை உருவாக்கி பிராண்ட் பண்ணி இந்தியா முழுவதும் வர்த்தக சந்தையை உருவாக்கி இன்றைக்கும் தொழிலிலும் சரி கல்வி சேவையிலும் சரி தனித்துவமான ஒரு பயணத்திலே அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். வாங்க, மதிப்பிற்குரிய விகாஸ் வித்யாலயா மற்றும் வித்யாசாகர் பள்ளிகளுடைய நிறுவனரும் சிவி காட்டன் வேஷ்டி சட்டைகளுடைய நிறுவனருமான அண்ணன் ஆண்டவர் ராமசாமி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சினா. மகிழ்ச்சிங்க. இந்த வயதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை முறையில நீங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்துல போக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், தொழில முன்னேறலாம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் 2 பயணமாக இருந்த தொழில் ஒரு புறம், அதே வேகத்துல கல்வி சேவையில உங்களுடைய கவனத்தை குவித்து நீங்கள் நிறைய சேவையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எந்த வயதில உங்களுடைய முதலாவது பயணத்தை முன்பகுதியில நம்ம பேசிட்டு அதுக்கு அடுத்த பயணமாக உங்களுடைய கல்வி பயணத்தையும் நம்ம பேச போறோம் இந்த காணொலி பேட்டி வாயிலாக. சொல்லுங்க, நான் எந்த வயதில நீங்கள் டெக்ஸ்டைல் தொழில்துறைக்குள்ளாக வந்தீங்க? நம்ம அப்பா 1964ல வீட்டுல கைத்தறி போட்டு நெசவு நெசு அத கொஞ்சம் நிறைய ஆளுகளை வச்சு பண்ணி மாட்டு வண்டியில ஈரோடு மார்க்கெட்ல கொண்டு சேல் பண்ணுவார் 1964ல. அதுக்கப்புறம் நான் பள்ளி படிப்பு முடிச்சு கல்லூரிக்கு போய் கல்லூரி படிப்பை தொடர முடியாம அப்பா பிசினஸ் வர சொல்லிட்டார். இப்போ 1971ல அப்பா கூட இந்த பிசினஸ்ல இணைஞ்சிட்டேன். ஒரு 5 வருஷம் அப்பா கூட ஊர்ல நம்ம வில்லேஜ் வெள்ளரவெளி குன்னத்தூர் அருகில் அங்க இருந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி 76ல அப்பா திருப்பூர்ல எனக்கு மேரேஜ் இங்க பொண்ணெல்லாம் பார்த்து அலைன் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. 77ல இந்த ஈசாரங்கோ ஸ்ட்ரீட்ல ஆண்டவர் கிளாஸ் 2 சொல்லி ஒரு விலாசத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாரு. ஊர்ல இருந்து அனுப்பிச்ச சரக்க அப்படியே இங்க வேற விலாசமா மாத்தி முதல் ராதா டெக்ஸ்ன்னு பண்ணிட்டு இருந்த ஊர்ல அதை திருப்பி ஆண்டவர் கிளாஸ் 2 சொல்லி ஆரம்பிச்சு 77ல பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எவர் நல்ல முறையா போயிட்டு இருந்தேன். கேரளா மார்க்கெட்ல பண்ணிட்டு இருந்தேன். நானே தனி முறைப்பட்ட முறையிலேயே போய் கேரளா போய் அந்த வயதுலயே கேரளாவுக்கு உங்களுடைய நீங்க டெக்ஸ்டைல் துணிகளை எல்லாம் எடுத்துட்டு 71லயே நான் கேரளா போற ஆரம்பிச்சேன். மார்க்கெட்டிங் போற வில்லேஜ் இருக்கும்போது போற ஆரம்பிச்சேன். நானே தனிப்பட்ட முறையில போய் மார்க்கெட்ல போய் ஒவ்வொரு பார்ட்டியா பார்த்து ஒவ்வொரு ஊர்ல ஆல் ஓவர் கேரளா போகாத இடமே இல்லை. திருவனந்தபுரத்துல இருந்து வயநாடு வரைக்கும் போகாத இடம் இல்லை. எல்லா ஊர்லயும் தனிப்பட்ட முறையில போய் யாரோட உதவி இல்லாம நானே பார்ட்டி போய் ஒவ்வொரு பார்த்து மார்க்கெட் பண்ணி அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லைங்கிறத அப்பா திருப்பூர்ல ஒரு கடை வச்சு கொடுத்து ஆண்டவர்கள் வாசல்ல பண்ணேன். அதனால என்னோட பேர் ஆண்டவர் ராமசாமி அருமை அருமை வந்தது.
அதுக்கப்புறம் இப்படி பிசினஸ் போயிட்டு இருக்க நேரத்துல 84ல எங்க ஊர்ல இருந்து நான் படிச்ச ஸ்கூல்ல, எங்க ஊர்ல நான் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் மேல ஸ்கூல் இல்லை, 8th மேல. ஓ, அந்த நாட்கள்ல 84 80கள்ல ஆமா 80 நான் படிச்ச டைம்ல 64 65ல நான் 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு திங்களூர்ல ஹை ஸ்கூல் போய் ஹை ஸ்கூல் முடிச்சாங்க SLC வரைக்கும். அப்ப அங்க ஸ்கூல் இல்லை. அதுக்கப்புறம் ஊர்க்காரில் வந்து இந்த மாதிரி நீங்க படிச்சு வந்தீங்க, அதுக்கப்புறம் 8th மேல பசங்க தாண்டவே இல்லை, ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து சொன்னான். இவங்கள்ட்ட போய் ஒரு 5 ஏக்கரை வாங்கி சித்தப்பார் வந்து கிருஷ்ணமணியார், அவரு PTA தலைவர் வந்தார், அவர் மூலியமா சிஓக்கு எழுதி கொடுத்து அந்த பள்ளிக்கூடம் வந்து அதுக்கு உடனடியா 4 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தேன் 10th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ 2000 வந்து அப்போ வந்து நீங்க தொழில்ல மட்டும்தான் இருக்கிறீங்க. இது ஒரு வாண்டடா ஒரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நம்ம ஊர்ல நம்ம படிக்கிற காலத்துல பசங்க 8ஆம் கிளாஸ் தாண்டியே அவங்கள ஹெல்ப் பண்ணுவதற்காக போய் அந்த பள்ளி ஆரம்பிச்சு கொடுத்து அங்க கிளாஸ் கொடுத்து +2 கொண்டு வந்தேன். அதுக்கு உண்டான எங்க ஊர்ல தலைவர் மற்றவங்க எங்க ஊர் படிச்ச பசங்க எல்லாம் போய் சொல்லி நானும் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு என் தம்பி முருகேசன் வச்சிருந்தேன், அவரையும் சேர்த்துட்டு எல்லாம் பண்ணி ஒரு +2 வரைக்கும் கொண்டு வந்தேன். அப்புறம் அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் அவங்கள வச்சு 1,36,00,000 வாங்கி பெரிய ஸ்கூலா கொண்டு வந்துட்டேன். இது கவர்மெண்ட் ஸ்கூல் எல்டவெளியில 5 ஏக்கரை வாங்கி கொடுத்தோம். அந்த இடத்துல பெரிய ஸ்கூல் வந்துருச்சு. அது இன்னைக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா பிசினஸ் போயிட்டு இருந்து 91ல சரி ஏன் திருப்பூர்ல நம்ம ஸ்கூல் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 குழந்தைகளை வச்சு MS கொங்கு நகர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த 95ல இந்த இடம் வாங்கி கூலி வளத்துல 95 அங்க 91ல ஆரம்பிச்சு 4 வருஷம் கழிச்சு சொல்லி இங்க இடம் வாங்கிட்டேன். வாங்கி +2 வரைக்கும் கொண்டு வந்தேன். அப்ப +2 வந்த பிறகு சரி இங்க நிறைய பசங்க 10th முடிச்சுட்டு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடும். அப்போ நான் என்ன +2 வர்ற பசங்களுக்கு மெரிட் வர்ற பசங்கள 25%, 50%, 70%, 490 above வாங்கினா 100% 2 வருஷத்துக்கு பெரிய எஜுகேஷன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம தான் பண்ணதான். அந்த முதன்முறையாக அதிக மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு சலுகை அறிவிச்சதே நீங்க தான் இல்லையா? முதல் முறையா. நமக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க, இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட்ல பேப்பர்லயே போட்டு இந்த மாதிரி பண்ணோம். அப்படி படிக்கும்போது பசங்க வந்து +1 +2 ப்ரீ படிக்கும்போது அவங்க +1 +2 மெரிட்ல படிக்கிற பசங்க எகைன் வந்து அவங்க காலேஜ் போற வசதியா இருந்து கல்லூரிக்கு வந்து கல்லூரிக்கு போறதுக்கு கவர்மெண்ட்ல லோன் தர வாங்கி படிச்சாங்க. அதனால எல்லா பசங்களுக்கு முடியாதவங்க சிங்கிள் பேரண்ட் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த கன்செஷன் வருஷம் நான் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம இங்கேயும் பண்றோம், CBSE ஸ்கூல்லையும் பண்றோம். CBSE ஸ்கூல்ல யாருமே தரமாட்டாங்க. வித்யாசாகர் இன்டர்நேஷனல் 13 ஆரம்பிச்சு அதை எங்க டாக்டர்லாம் பார்த்துக்கிறாங்க. அது சிறப்பாக போயிட்டு இருக்கு. அப்புறம் 2014-15 ஒரு சிறப்பு என்னன்னா, எப்பவுமே திருச்செங்கோடு தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. நமக்கு நான் எப்போ பார்த்தா எங்க கருணாம்பி அம்பாள் எங்களோட குலதெய்வம், போகும்போதெல்லாம் வேண்டிக்குவேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம டீச்சர் பிரின்சிபால்ட்டு சொல்லிட்டு இருப்பேன். அப்படி வந்து 2014-15 நமக்கு ஸ்டேட் 10,400 ஸ்கூல்ல விகாஸ் வித்யாலயாவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சது. மாநில அளவுல முதலிடம் 1192 மார்க் வாங்கி பவித்ராங்கிற பொண்ணு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்தது. அது வந்து எல்லாமே பேசப்பட்ட ஒரு பொருள். அத்தனை பேர் டிவி எல்லாம் வந்து நம்மகிட்ட எடுத்து பெருசா வந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் 1191 வந்து ஹரி விஷ்ணு ஹரி விக்னேஷ் சொல்லிட்டு ஒரு பையன் அவன் வந்து 200 கட்டப் வாங்கி அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்தா. மோடிஜி வந்து இப்போ போன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்த போது அந்த பையனுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்தாரு நம்ம ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி ஒரு பெரிய நம்ம படிச்ச பசங்கள்லாம் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம படிச்சு போன பசங்கள இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் சரி ஜி நமஸ்தே ஜி நம்ம ஸ்கூல்ல படிச்சேனுங்க, இந்த மாதிரி நம்ம நமக்கு 2 வருஷம் எனக்கு பிரியா படிக்க வச்சுங்க, இன்னைக்கு நான் வந்து நல்ல லெவல் இருக்கேன், அபுதாபியில் இருக்கேன். கலிபோர்னியால மட்டும் 7 பசங்க இருக்காங்க நம்ம படிச்ச பசங்க. சமீபத்துல ஒரு பையனை பார்த்தேன். நிறைய வெளிநாடுகள்லயும் இங்க படித்த மாணவர்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிங்க நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அட்வொகேட்டு, டாக்டர்ஸ், என்ஜினியரு, ஆடிட்டர்ஸ், இப்படி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான டீச்சர்கள் வந்து போயிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பசங்க படிச்சு போயிருக்காங்க.
ஆனா ஒரு 3-4 பிரின்சிபால் தான் மொத்தமா மாத்திருப்பேன். பிரின்சிபாலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்ம டெடிகேட். காலையில 7:50 வருவாங்க, சாயங்காலம் 7:30 மணிக்கு போவாங்க. டீச்சர் நல்ல நல்ல டீச்சர்ஸ், வெளியூர் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து இங்கே அகாமடேஷன் கூட தங்க வச்சிருக்கேன். நம்ம ஸ்கூலுடைய குவாலிட்டி வர காரணம் டெடிகேஷன், இன்வால்மெண்ட். நல்ல ஞானம் உள்ள அனுபவம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி பிரின்சிபல் ஒரு மாணவருடைய தகுதியை நன்கு உணர்ந்து அவனுக்கு என்ன தேவை, எதுல வந்து அவன் பெஸ்டா இருக்கான், எதுல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரிந்தாலும் கூட அவனை இன்னும் பெஸ்டா நம்ம படிக்க பசங்க யாருமே டியூஷன் போக கூடாது. அந்த மாதிரி ஈவினிங் 7:30 8 o'clock வரைக்கும் குறை வச்சு பேரண்ட்ஸ் வந்து கூட்டி போச்சு. நம்ம பஸ்ல அனுப்புவோம், பாக்கி பசங்களை வந்து இங்க குறை வச்சு 8:30 9 o'clock வரைக்கும் குறை வச்சு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் போக அவங்கள்ட்ட போக இந்த அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஈவினிங் 8 9 வரைக்கும் படிக்க வைப்பாங்க. இந்த எக்ஸாம் டைம்ல படிப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம். அப்போ நம்மகிட்ட வர்ற பசங்க எங்களுடைய எய்மே வந்து +1 +2ல இங்க வந்து படிச்சா அந்த பையன் போய் பிஹெச்டி காலேஜ் போனால் 20 lakhs அவனுக்கு மிச்சம் ஆகும். அருமை, நல்ல ஒரு உத்தரவாதமான ஒரு உறுதியான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அந்த அளவுக்கு நீங்க வந்து மாணவர்களை தயார்படுத்த. பையன் வந்து கேப்டேஷன் கொடுத்து விகாஸ் பையன் போய் சேரக்கூடாது எந்த பள்ளியில் எந்த காலேஜில். அதுதான் நான் பிரின்சிபால்கிட்ட சொல்றது, எங்க ஆசிரியர் சொல்றது. அப்படி பணம் கொடுத்து சேர்னா எந்த ஸ்கூல் படிச்சு போட்டு நம்ம ஸ்கூல் வந்தா அவன் நல்ல மார்க் வாங்கி கொடுத்து அவனை வந்து கல்லூரிக்கு வந்து கேப்டேஷன் தான் போகணும். நம்ம மார்க் ஷீட் பார்த்தா அவனை பட்டு கம்பளம் மட்டும் விடிச்சு வரவேற்கணும். பையனை வெல்கம் வெல்கம் பாப்பா வந்து உடனே சீட்டு. பிஹெச்டி டெக்கு, பிஹெச்டி இப்போ எல்லா காலேஜும் வந்து ஏஐ வந்துருச்சு. எந்த காலேஜ் வேணாலும் விகாஸ் ஸ்டூடெண்ட் சொன்னா அவனுக்கு வந்து ஃப்ரீ சீட். அந்த அளவுக்கு நம்ம கல்வியினுடைய தரத்தை வந்து நீங்க வடிவமைச்சு வச்சிருக்கீங்க. நம்ம வந்து நமக்கு வந்து கடவுள் செயல்ல டெக்ஸ்டைல் பிசினஸ் நம்ம பண்றோம். இந்த ஸ்கூலை வந்து பிசினஸா பார்க்கல, சர்வீஸா பார்த்து பண்றோம். அதுதான் உண்மையான விஷயம். அருமை அருமை. இப்போ உங்களுக்கு 2 விதமான பயணம். ஒரு புறம் சிபி அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி அதை வந்து வளர்த்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து கல்வி சேவையில வந்து இருந்த இயல்பான ஈர்ப்பு நிமித்தமாக நீங்க ஒரு 35 வருஷமாக கல்வி பணியிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை நான் 2 பகுதிக்குமான கேள்விகள் உங்கள் முன்னாடி முன்வைக்கணும். அப்பதான் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். இப்போ சிபி வேஷ்டிகள் சட்டைகள் அப்படின்னு அந்த சிபின்ற அந்த பிராண்டு நீங்க உருவாக்கும் போது எந்த அளவுக்கு தொழில்துறையினருடைய வாடிக்கையாளர்கள் மத்தியில, வர்த்தகர் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில எப்படி வந்து அதை ரீச் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து அது வந்து இந்திய அளவுல ஃபேமஸான ஒரு பிராண்டா இருக்குது. அதாவது வந்துங்க நம்ம முதல்ல டவல் பிசினஸ் பண்ணோம். அப்பா வந்து டவல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த பெஸ்டி கொண்டார். இப்போ நம்ம அண்ணார் சன்னு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவரு சன்னு வந்து வரும்போது இந்த சண்முகம் பேர் அவரை கூப்பிட்டு வந்து அவரே கூட வச்சுட்டு இந்த சிபி வெஸ்டி ஆரம்பிச்சார். நம்ம சன் இருக்கார், அவர் வந்து ஸ்கூல் பாத்துக்கிறாரு, இந்த டெக்ஸ்டைல் பாத்துக்கிறாரு. அப்புறம் நம்ம வீட்டுல பொண்ணு எல்லாம் இருக்காங்க, நம்ம மருமக இருக்காங்க. எல்லாமே இந்த தொழில ஈடுபாடு இருக்கு. எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கு. எல்லாருமே ஃபேமிலி, நம்ம ஒய்ஃபு, நம்ம மிஸ்ஸஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பார்த்து இதில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தோடைய ஒத்துழைப்போட இந்த சாமணம் கண்டிப்பா வளருது. அப்படி இருக்கும்போது இந்த சிபி காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி டவல் பண்ணிட்டதுனால அந்த பார்ட்டிகளே நமக்கு இருக்கிறதுனால அவங்கள வச்சு மார்க்கெட் பண்ணி நம்ம இந்த அன்னார் சன்னையும் கூட்டிட்டு போய் மார்க்கெட் பண்ணி அந்த மார்க்கெட் நல்லா வந்தது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி 53 வருஷமா இந்த கேரளா மார்க்கெட் பண்றேன். 53 வருஷமா அன்னைக்கு வாங்க பாட்டி இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து நம்ம சப்ளையர் இருக்காங்க, நம்ம ஸ்டாப் இருக்காங்க, அவங்க மார்க்கெட் போறாங்க. போகும்போது புக்கிங் ஆகுது, நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்குது. நியாயமான விலையில வந்து தரமான வந்து ஜவுளிகளை நீங்க கொடுக்கும்போது, வேஷ்டி சட்டைகளை கொடுக்கும்போது மக்கள் வந்து மாறுவதில்லை. 53 ஆண்டுகள்ன்றது அரை நூற்றாண்டு அப்படின்ற அந்த பயணம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க ஒரு மூத்த தொழில் முனைவோரா டெக்ஸ்டைல் தொழில்துறையில வந்து வெற்றி அடையணும்னா கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? வழிமுறை என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குவாலிட்டி, தரம் கொடுக்கணும். அப்புறம் பிசினஸ்ல நல்ல கஸ்டமர் கிடைக்கும், டிசிப்ளின், நல்ல கஸ்டமரை பார்த்து கொடுக்கணும். ஏன்னா நிறைய கேரளா மார்க்கெட்ல நிறைய பேர் பிசினஸ் பண்ணி கொஞ்சம் நொந்து போனவங்க இருக்காங்க, நிறைய பணம் வராது. இப்ப நமக்கு 50 வருஷமா இருக்கிறதுனால அந்த பார்ட்டிகள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
6 மாசம் 3 மாசம் ஆகுது பேமெண்ட், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பணம் போகாது அப்படிங்கிற கஸ்டமர், அந்த நம்பகத்தன்மை உள்ள வாடிக்கையாளர்கள் அவங்களுமே எவ்வளவு பேர் புதுசு புதுசா போனா கூட இல்லப்பா சிபி வருது, ஆண்டவர் அனுப்புறாரு, எங்களுக்கு சரக்கு வேண்டாப்பா, எங்களுக்கு அவரு பணம் நமக்கு ரொம்ப வாங்கிக்கிறாரு, வேஸ்ட் நல்லா விக்குது, டவல் நல்லா விக்குன்னு சொல்லி அப்படி அனுப்புற மாதிரி நிறைய புதுசு புதுசா போனா கூட நம்ம கஸ்டமர்கிட்ட போனா அவங்க புது பார்ட்டி என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். இதை நம்ம புதுசா போற கஸ்டமரே நம்ம சொல்லுவோம், என்னன்னா உங்க கடையை எந்த பார்ட்டி பிடிக்கும் இல்லையே, ஏன் அந்த அளவுக்கு பார்ட்டிகிட்ட நீங்க வந்து டை அப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா இன்னும் பழக்க வழக்கத்துக்காக அவன் நம்ம கூட வச்சிருக்காங்கன்னா அப்படி சொல்லி அவங்களோட கேஷ், அதான் நமக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு நம்பகத்தன்மையினால 53 ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனித்தன்மை. நான் வந்து இன்னைக்கு பெருசா பிசினஸ் போறது, நம்ம ஸ்டாப்புக்கு போறாங்க, ஆனா அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நான் முதலாளா இருப்பேன், அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் தான் அவங்களும் இருப்பேன், நான் இருப்பேன். அதை வந்து இது வரைக்கும் நான் வச்சிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு போறது வர்றது, அவங்க வீட்டுல நல்லது கெட்டதுன்னா நம்ம போயிருப்போம். அதை வந்து இன்னைக்கு இருக்கு. அதனால நம்ம போன் பேசினா போகுது, பணம் வரலைன்னா கொஞ்சம் பார்த்து அனுப்புங்கன்னா ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. பசங்க பொம்மை கொடுக்க மாட்டாங்க, நான் போய் இன்னும் வந்துருக்கு பணம், அந்த மாதிரிலாம் இருக்குது. மொத்தத்துல ஜென்ரலா இந்த வருஷம் பண்ண பிசினஸ்ல நமக்கு அந்த கேரளா மார்க்ல நம்ம சம்பாரிச்சோம், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூல்ல வந்து இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம், அங்கிருந்தே எடுத்து. ஒரு புறம் அப்பா உருவாக்கிய ஆண்டவர் கிளாத்திங் ஸ்டோர் மூலமாக ஆண்டவர் ராமசாமி என்கின்ற அந்த அடையாளத்தோட வந்து டெக்ஸ்டைல்ல சிபி காட்டன் வேஷ்டிகள் அப்படின்றத ஒரு அடையாளம். அந்த இதற்கு முந்தைய கேள்விக்கு நீங்க பதிலளிக்கும் போது நீங்க சொன்னீங்க, உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்பாக, இந்த வெற்றிக்கு பின்பாக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. என்னுடைய துணைவியார், என்னுடைய மகன், என்னுடைய அண்ணன் மகன் சண்முகவேல், என்னுடைய மருமகள் சிவபிரியா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உங்களுடைய புதல்விகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்க. எப்படி எந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து எந்த வகையில கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபேமிலியில இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், கூட பத்தியோ பிசினஸ் பத்தியோ பண்ணுவோம். அவங்களும் கலந்துக்குவாங்க. அப்ப இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண சொல்லுவாங்க. நம்ம சன்னாட்டு, நம்ம அண்ணா சன்னாட்டு எல்லாருமே கொஞ்சம் பேசுவாங்க. ஸ்கூல் டெவலப்மெண்ட் பத்தியோ பிசினஸ் பத்தியோ எல்லாம் பேசிக்குவோம். ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்ட்ல வருவாங்க. அவங்கவுங்களும் தனித்தனி சொல்லிட்டு இருக்கு, பொண்ணுங்கெல்லாம் தனித்தனி சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அம்மாவோட வந்து உட்காந்து பேசிட்டு போவாங்க. அருமை அருமை. இந்த கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக விகாஸ் குழுமம் வந்து நிறைய பல லட்சக்கணக்கான மாணவ கண்மணிகளை உருவாக்கி, அவங்க நீங்க சொன்னீங்க வெவ்வேறு வெளிநாடுகள், வெவ்வேறு பெரிய பொறுப்புகள்ல எல்லாம் வந்து அவங்க பதவியில இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. எங்களுக்கு அது தொழிலை காட்டிலும் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. ஏன்னா பிள்ளைகளை வந்து கல்வி ஞானத்தை கொடுத்து உருவாக்குதல் என்பது அப்படி சொல்லிட்டு, அன்றைய கல்வி முறை 35 ஆண்டுகளுக்கு 95களில இருந்த கல்வி முறை, இன்றைக்கு இருக்க கல்வி முறை, ஏஐ டெக்னாலஜி முதற்கொண்டு இன்னைக்கு வந்து கல்வியில வந்து கற்றல் முறைகளிலே வந்து விட்டது. இதை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? இப்போ விகாஸ் குழுமமாக இருந்தாலும் சரி, வித்யாசாகராக இருந்தாலும் சரி, எப்படி வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், பிரின்சிபல், இவங்க எல்லாம் வந்து எப்படி அப்டேட் பண்றதுக்கு தூண்டுறீங்க நீங்க? அது உங்களுடைய வழிமுறைகள் என்ன? வந்துங்க இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நான் டீச்சர் சொல்லுவேன், டீச்சர் முதல் நாள் படிக்கணும், பையன் அடுத்த நாள் படிக்கணும். டீச்சர் வந்து டெய்லி அப்டேட் பண்ணி டெய்லி முதல் நாள் ஈவினிங் வந்து படிச்சு அவங்க கிளாஸுக்கு புக் எடுத்து வரக்கூடாது, ஒரு நோட்ஸ் வச்சுக்கலாம். எந்த டீச்சருமே கிளாஸ்ல வந்து புக் வச்சு படிக்கக்கூடாது. புக் வச்சு பையனே படிச்சுக்குவாங்க. அதனால கிளாஸ் புக்கு கொண்டு வரக்கூடாது, நோட்ஸ் எடுத்துக்கணும். அதனால கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாத்துலயுமே வந்து அவங்க இன்னைக்கு வந்து கேம்பிரிட்ஜ் நிறைய நம்ம வெளிநாடுகள் இருக்கிற கல்வி முறையை பயன்படுத்துறோம். நிறைய இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய புக்குலாம் விடுறாங்க. அதனால இருக்கிறல இப்போ விகாஸ் வித்யாலயா கூட பேருக்கு தான் மெட்ரிக்கு, ஆனா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் எடுக்கிறோம். சிபிஎஸ்சி புக்கு தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். சிபிஎஸ்சியோட ஃபீஸ் வாங்குறது இல்லை, ஆனா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபாலோ பண்றோம். அப்ப பையனுக்கு விகாசில படிச்சாலும் வித்தியாசம் படிச்சாலும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள் அளவுக்கு நீங்க வந்து அந்த கல்வியை கொடுத்துடுறீங்க. நீங்க மெட்ரிக் முறைகள்ல வந்து இருந்தாலும் கூட சிபிஎஸ் அளவுக்குரிய கல்வி தரத்தை வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால பசங்க இங்க படிச்சாலும் ஒண்ணுதான், அங்க படிச்சாலும் ஒண்ணுதான். பையன் காலேஜ்ல போகும்போது அந்த ஒரு நம்ம விகாஸ் ஸ்டூடெண்ட் போனா ஃபர்ஸ்ட் அவன் ஸ்போக்கனு அவனுடைய குவாலிட்டியை பார்த்தா எந்த ஸ்கூல்ல படிச்சு வந்த அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு பையன் வந்து ஏன்னா போல்டிங் நிறைய பசங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்போம், ஸ்டேஜில் பேசுறதுக்கு,
பசங்களை இப்போ 36வது ஆண்டுல நடத்தின ஸ்கூல்ல அதுக்கு வந்து எல்லா பசங்களும் ஸ்டேஜில் அது கேம்பேரை வச்சுக்கவே இல்லை, பசங்க தான் கேம்பேர். அந்த அளவுக்கு நல்ல நம்ம பிரின்சிபால் வந்து அப்படி ஆளுகளை வச்சு பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தோம். அதனால நம்ம ஸ்கூல் பசங்க எங்க போனாலும் போல்டா. ஃபர்ஸ்ட் வந்து பையன் படிச்சு முடிச்சு ஒரு இன்டர்வியூ போனோம்னா அவனுக்கு பேர் போகணும் அவனுக்கு. அதனால ஸ்டேஜில் நிற்க வச்சு பேசிட்டு படிக்கணும், கிரவுண்ட்ல பேசுறது, ஸ்டேஜில் பேசுறப்போ பையனுக்கு எந்த இடத்துல போனா அந்த பெயர் இருக்காது அவனுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பயம் இருக்கக்கூடாது. இந்த மைக்க பிடிச்சாலும் சரி, ஒரு இன்டர்வியூ போகும்போது அவருடைய ஆளுமை திறனை வந்து நீங்க வந்து அதிகரிக்கிறீங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று பேசுறதா இருந்தாலும் சைடுல ஒரு கண்ணு அகாடமிக், ஒரு சைடு டிசிப்ளின், அந்த மாதிரி கொண்டு வர ஒரு மனிதன் உருவாக்கி அனுப்புறோம். விகாஸ் வித்யால வந்து படிச்சான்னா அவர் மனித நயத்தோட மனிதன் உருவாக்கி அனுப்புறோம். வித்யாசாகர் அப்படின்ற அந்த ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை உருவாக்கணும். அது வந்து உங்களுடைய மருமகள் சிவப்பிரியா அவங்களுடைய நிர்வாக கட்டமைப்புல அது வந்து துவங்கிய காலங்களிலே ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி எட்டியதற்கு அங்கு உள்ள பாடத்திட்டங்கள் என்ன, அதை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகள் என்ன, 2008 தொடங்கி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. வித்யாசாகரை பத்தி சொல்லுங்க. அங்க எத்தனை வகுப்புகள் இருக்குது, அங்க எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க? வித்யாசாகர் வந்து அங்க ஒரு 100 டீச்சர்ஸ் இருக்காங்க. அங்க பிரின்சிபல் வந்து சசிரேகா இருக்காங்க. அவங்களும் ஸ்கூல் ஆரம்பிச்ச காலத்துல இருக்காங்க. அவங்களும் இன்வால்மெண்ட் டெய்லி நல்லா பாத்துக்கிறாங்க. அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் டெடிகேட் டீச்சர்ஸ். இருக்கிறதுல ஹையஸ்ட் சிலபஸ் என்ன ஆரம்பிக்கிறோம் சிபிஎஸ்சில. இப்ப எப்படி மெட்ரிக் சொல்லணும், அதுலயே ஹையஸ்ட் சிலபஸ் அங்க இருக்க. அவ்வளவு இப்ப திருப்பூர்ல எடுத்தீங்கன்னா பெருமிக்கு சொல்லல, விகாஸ் வித்யாலயா வித்யாசா இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொடுக்குறோம். மற்ற நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுல வந்து நம்ம ஸ்கூல் வித்யாசா இன்டர்நேஷனல் சொன்னா நல்ல குவாலிட்டி. இப்போ லேட்டஸ்ட் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வித்யாசா படிக்கணும். அது நம்ம அதுல என்ன, நம்மளோட படிச்சு போன ஒரு பொண்ணு அவன் மேரேஜ் பண்ணி இப்போ திருப்பி அவன் குழந்தைய ஸ்கூல்ல போகணும்னு சொல்ற போது ஹஸ்பண்ட் வந்து அவன் படிச்ச ஸ்கூல் போகணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் படிச்சு இல்ல நான் படிச்ச ஸ்கூல் விகாஸ் எங்க சேர்மன் வித்யாசா இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சிருக்காரு, அந்த ஸ்கூல்ல தான் போகணும்னு சொல்லி போனா சேர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு கல்வியினுடைய அந்த கற்றல் முறைய, கல்வியினுடைய குவாலிட்டிய அந்த பொண்ணு வந்து சொல்லி அது இங்க வந்து சேர்த்திட்டு இந்த மாதிரி 4-5 குழந்தைய ஒரு நாள் வந்துட்டு எனக்கு அங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, என்னை கூப்பிடுறாங்க, சார் நீங்க சேர்மன் சார் வர முடியுங்களா, நாங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கா பேரண்ட்ஸ் மீட்டிங். போனா அத்தனை பேரும் நம்மள படிச்ச பொண்ணுங்க, அவங்களோட குழந்தைகள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்போ நாம வந்து அவங்க யாரையும் கூப்பிடல, இந்த ஸ்கூல் படிச்சு போய் நான் நல்ல பொசிஷன் இருக்கிறா, என்னுடைய குழந்தை இங்க சிபி ஸ்கூல் போட்டிருக்கா, இங்கே சூப்பரா இருக்கு கோச்சிங்கு அப்படின்னு அவங்கள தேடி வர்றேன். அந்த மாதிரி பேஸ் டு பேஸ். இப்போ கூட ஒருத்தர் சென்னையில இருந்து கார்பரேஷன் வந்து நம்ம குழந்தை சேர்த்துனாரு. அப்போ நம்ம பேசி இருக்கும்போது எப்படி சார் வந்தீங்கன்னா, நான் ஒரு பிளாட்ல குடியிருக்கேன், அந்த பிளாட்ல வந்து 2 குழந்தைய படிக்கிறாங்க, அவங்க இங்க திருப்பூர்ல எந்த ஸ்கூல் போனாங்க, வித்யாசால போடுங்க, நான் படிக்கிற ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் இங்க வந்தோம். இந்த மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது ஒண்ணு, அதை விட மவுத் உணர்வு பூர்வமா வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிவிக்கிற இது வந்து சிறப்பானது இல்லையா? விளம்பரத்தை பேப்பர் விளம்பரம் பிற விளம்பரங்களை காட்டலாம். மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்க வந்து 2 டெக்ஸ்டைல் தொழில்துறையிலையுமே கல்வி சேவை பணிகள்லையுமே 2லையுமே வந்து நீங்கள் வெற்றிகரமான ஒரு சான்றோராக பயணிப்பதற்கு நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய உங்களுடைய என்ன ஓட்டம், அதை எப்படி செயலாக்கமாக வகுத்து கொண்டு அதை வந்து நீங்க ஒரு வெற்றியா மாத்துறீங்க? அதாவது எப்பவுமே எவ்வளவோ நமக்கு பிரச்சனைகள் வருங்க, எந்த பிரச்சனையை வந்து எல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுருவாங்க. ஒரு மனுஷன் வளரும் போது நிறைய பிரச்சனைகளை வருது. நீங்க அப்படியே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாத விஷயம். காய்த்த மரம் கல்லடி படத்தான் செய்யும். நம்ம ஒளிபடாத கல் சிலையாவதில்லை. அதனால உழைப்பில்லாத வாழ்க்கை வந்து நலமாவதும் இல்லை. அதனால அந்த மாதிரி எதுக்குமே நம்மகிட்ட நேர்மை, நம்ம பேப்பர் எல்லாம் கரெக்டா இருக்கு. எந்த விஷயம் எதா இருந்தாலும் நம்ம ரூல் படி எல்லாம் வச்சிருப்போம். நம்ம வந்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரூல் படி எல்லாம் வச்சிருப்போம். ரூலுக்கு இல்லாம அப்பாற்பட்டு எதுவும் செய்ய மாட்டோம். அதனால நீங்க எதை பத்தி யாரை கண்டு பயக்க வேண்டிய எல்லாமே டீச்சர் ஆகட்டு, குவாலிஃபைட் டீச்சர் எடுத்துருப்போம், ஸ்கூல்ல ஆகட்டு எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டா இருக்கு. அதனால இந்த ஸ்கூலை வளர்றதுக்கு நம்ம வந்து அப்படியே ஒரு ஊன்றுகோல இருந்தா போதும்.
அது பாட்டுக்கு ஆட்டம் நடந்திருப்போம். நம்ம வந்து டெய்லி வருவோங்கிறது இல்லை. நம்ம பிரின்சிபால் நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ நம்ம சப்போர்ட்டிவாக அவங்க தான். 4 ஸ்கூல் மொத்தம் இருக்குது. எல்லாத்துலேயும் அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க. பஸ் கண்டக்டர் இருக்காங்க. கரெக்ட் 52 பஸ் இருக்குது. அவங்க காலையில் குழந்தைய கும்பிட்டுவாங்க, கரெக்டாக கொண்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்கவுங்க அந்த பஸ் மேனேஜர் அவர் வேலை பார்த்துக்குவார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஓவராலாக பார்த்தா போதும். மிக்க மகிழ்ச்சி. என்ன நல்லது நல்லதையே கொண்டு வந்து தரும். சரி, உழைப்பு உயர்வையே தரும் அப்படின்றதுக்கு அண்ணன் ஆண்டவர் ராமசாமி அண்ணா அவர்கள் வந்து ஒரு உதாரணம். உங்களுடைய இரு பயணங்களையுமே எங்களுக்காக ஒரு புறம் டெக்ஸ்டைல் தொழில்துறையில ஆலோர் பண்ணி இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கிறீங்க. இந்த வயதுல பாதி நாள் கேரளா எங்க இருக்கீங்கன்னா கேரளாவில் என்னுடைய வாடிக்கையாளர்களோடு நான் இருக்கிறேன், அவர்கள் வீடுகளிலே தங்கி இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. அது ஒரு ஒரு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியப்படுத்தும். இப்ப இந்த வயதுல இவர் இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக தன்னுடைய தொழில் காரியங்கள்லையும் அவர் வந்து இவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா அவர் பயணிக்கிறாரு அப்படின்ற ஒரு பாடம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில். அதே போல கல்வி சேவையை பற்றி ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள். நிச்சயமாக விகாஸ் வித்யாலயா மற்றும் வித்யாசாகர் கல்வி குழுமங்களில் படிக்க போகிற மாணவர்கள் உங்களை போன்ற ஒரு உயர்ந்த சான்றோராக மாறுவார்கள். அவர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு உயர்ந்த தலைவர்களாகவும் திகழ்வார்கள் என்ற வாழ்த்துக்களோடு எங்களுக்கு இந்த நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நேயர்களே, வணக்கம்.